நான் அனைத்து சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு கோரிக்கை சொல்கிறேன். அதாவது, நீங்கள் படத்துங்கலாம் சினிமா பாருங்கள், ரசிங்க, பாராட்டுங்க. நீங்கள் பால் ஊற்றுங்க, என்னும் செய்வீங்க. அந்த நீங்கள் விரும்பக்கூடிய நடிகர்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்கிறாங்களா பார்த்தா கிடையாதுங்க. ஏங்க 16,00,00,000ல ரேஸ் கார் வாங்கி ஓட்டுறார். ஏங்க தமிழ்நாட்டில் தொழிற்சாலையே கிடையாதுங்க. இந்த பக்கம் பேரன் பேத்திக்கெலாம் 2,00,00,000 3,00,00,000ன்னு எழுதி வைக்கிறாரு. கோடி கோடியாக சப்பாத்தியம் பண்ணுறாங்க. தொழிற்சாலை ஆரம்பித்தா தமிழர்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்லையா? வேலை வாய்ப்பு கிடைக்கும். எல்லோரும் கஷ்டப்படுறாங்க. மதுரையில் தொழிற்சாலையே கிடையாதுங்க. மெட்ரோ வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு வருஷம் ஆகும். இந்த பாலத்தை தாண்டி இந்த பக்கம்லாம் வரணும்ல, அது இன்னும் ஒரு வருஷம் ஆகும் ஆத்துப்பாலம் தாண்டி வர்றதுக்கு. தொழிற்சாலை ஆரம்பித்தா நல்லது. மந்திரிகள்கிட்டையும் பணம் இருக்குது, மினிஸ்டர்கிட்ட இருக்குது, முன்னாள் மினிஸ்டர்கிட்ட இருக்குது. தொழிற்சாலை ஆரம்பிக்க மாட்டாங்க அவங்க. அவங்க அரசியல்லே பார்த்துருவாங்களே, எதுக்கு போய் தொழிற்சாலை பிடிச்சி வேஸ்ட்டாக சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு. இங்கே சிகரெட் நிறுவனம் இருக்கிறது, மது ஆலை இருக்கிறது, அதுவும் நடத்துகிறாங்க திமுக சார்ந்தவர்கள். திமுக அது மட்டும் நடத்துகிறாங்க. ரெண்டும் நல்ல லாபம் தரக்கூடிய தொழில். அது 2 தான். மது, போதை, சிகரெட். ஒன்று கேன்சர் வரும், ஒன்று கிட்னி போகும். இதுதான் செய்கிறாங்க. தகவல் சொல்லியாச்சு. அடுத்த வேளையில் வரேன். வணக்கம்.